கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. கடவுள் அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மள பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சும்மா கடவுள் யாரையுமே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி உருவாக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நம்ம ஏன் அந்த நோக்கத்தை நம்மளால செய்ய முடியலன்னா, எதனால நம்மளுக்கு அந்த நோக்கம் என்னன்னு தெரியலன்னா, அதை விட முக்கியமான ஒரு அழைப்பு இருக்குங்க. அந்த அழைப்பை நம்ம முடிச்சாதான் நம்ம இந்த உலகத்துல எதற்காக வந்தோம், என்ன செய்யணும்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஸோ அந்த அழைப்பு என்னன்னு நம்ம பார்க்கணும்னா, நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கணும். நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யாரு கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவ கூட. இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறோமாங்க. அதுதான் முக்கியம். நம்ம உலக பிரகாரமான எந்த காரியங்கள் செய்தாலும், சபையில எந்த காரியங்கள் செய்தாலும், நம்ம ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவ கூட இருக்குதா? இயேசு கிறிஸ்துவோட இருந்தால் தான் என்ன ஆகணும்னா, நம்ம அவரை போல சிந்திப்போம், அவரை போல பேசுவோம், அவரை போல நடப்போம். அப்பதான் என்ன ஆகும்னா, தேவன் நம்மளுக்கு அவருடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நமக்கு கிருபை கொடுப்பார். அழகா அடுத்த வசனம், நீங்க 10வது வசனம் வாசிச்சீங்கன்னா, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைமை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நம்ம கடவுளோட இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கும்போது தான் நமக்கு ஒரே சிந்தை இருக்கும். யாருடைய சிந்தை? இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை. கடவுள் ஆதியிலே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஐக்கியமா இருக்கதாங்க விரும்பினாரு இல்லையா? ஆதாம் ஏவாள் விழுகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பகல்ல உலாவிட்டு இருந்தார். ஆதாம் ஏவாள் கூட ஒரு ஐக்கியத்துல இருந்தார், ஒரு ஃபெலோஷிப்ல இருந்தார். பாவம் வந்த உடனே என்னாச்சு? அந்த ஃபெலோஷிப் போயிடுச்சு, அந்த ஐக்கியம் போயிடுச்சு. இல்லை, கடவுளை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவியா இருந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் பிரிந்துட்டாங்க மனதளவில். அதுதான் முதல் காரணம். நம்ம தேவனை விட்டு அந்த ஐக்கியத்திலிருந்து வெளிவரக்கு முதல் காரணம் பாவம். ஸோ நம்ம வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். கடவுள்கிட்ட போவோம். கடவுளை எனக்கு சொல்லுங்க, உம்முடைய ஐக்கியத்திலிருந்து என்னை விலகி இருக்கிறதுக்கு என்னிடத்துல ஏதாவது மறைமுக பாவங்கள் இருக்கா? உமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க கடவுளேன்னு கேட்கும்போது கடவுள் அதை வெளிப்படுத்துவார். உடனே நம்ம என்ன பண்ணோம்? அதை ஒத்துக்கிட்டு கடவுள்கிட்ட ஒப்புருவாகணும். 2வதா பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் மேல முழு அன்பு இருக்குமா? கடவுள் அதை தான் கேட்கிறார். நம்மள 100% கேட்கிறார் இல்லையா? முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் என் மேல் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி கடவுள் கேட்கிறார். அந்த மாதிரி நம்ம ஏசப்பாவை அன்பு கூறுறோமா? இல்லை, வசனம் அழகா சொல்லுது. ஏசப்பா மலை பிரசங்கத்தில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மத்தேயு 6:24 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொன்று மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இந்த 2வது கேட்டகரியில் வரும். பாவம் நமக்குள்ள இருக்காது, இருந்தாலும் நம்ம அப்பப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாயிருவோம். நம்ம நிறைய நேரம் விழுந்து விழுந்து எந்திரிப்போம், ஆனாலும் நம்ம தேவனிடத்துலவே ஒப்புரவாயிரும். ரொம்ப முக்கியமான காரியம் நம்மளுக்கு தெரியாமையே இருக்கிறது என்னன்னா, நம்ம யாருக்கு சேவை செய்கிறோம்? கடவுள் சொல்லலை 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோன்னா, ஒரு எஜமான் கடவுள், 2வது எஜமான் சாத்தான் சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பைபிளில், நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் வாசிச்சிங்கன்னா மேமன் போட்டிருக்கும். மேமன்கிறது என்னென்னா உலக பொருள். இந்த உலக பொருள்னா நம்ம கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல எதை வைத்தாலும் நம்ம அந்த உலக பொருளுக்காக தான் நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லையா? நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்ம யோசிச்சுப்போம். 24 hours நம்ம இருக்குது. நம்ம மைண்டில் எதை குறித்து அதிகமாக நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் நம்மளை ஆளுகை செய்யுது. பணத்தை குறித்து நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா பணம் நம்மளை ஆளுகை செய்யுது. இல்லை, சில இச்சையான காரியங்களை நம்ம சிந்திச்சு கொண்டு இருந்தோம்னா அதுதான் நம்மளை ஆளுகை செய்யுது. இல்லைனா நம்மளுடைய வேலை, இல்லைனா நம்ம பிஸ்னஸ், நம்மளுடைய பேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதில் எப்பொழுதுமே எது குடிகொண்டிருக்கிறதோ நம்ம அதுக்கு தான் நம்ம ஊழியக்காரராக இருக்கும். அதனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவனுக்கு பின்னாடி வருவோம். ஏசு கிறிஸ்து கிட்ட வருவோம். அவரு கூட நம்ம ஐக்கியத்தில் இருப்போம். அப்போ தான் என்ன ஆகும்னா, நமக்கு தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். நம்ம ஏசு கிறிஸ்துவை போல மாறுவோம். கடவுள் அதுதான் எதிர்பார்க்குறார் இல்லையா? கடவுள் எப்படி பார்க்கிறாருன்னா, நம்மளை ஒரு கற்புள்ள கன்னிகையாக எதிர்பார்க்கிறார். கரை திரையற்ற ஒரு கற்புள்ள கன்னிகை. அதாவது மாசே இல்லாமல் 100% ஒரு பொண்ணு ஒரு கணவனுக்கு மனைவியா போகும்போது எப்படி 100% தன்னை ஒப்பு கொடுக்குறாரோ, அதே மாதிரி நம்மலாம் சபைங்கிறது அவருடைய சரீரமா இருக்கிறது.
எப்படி எதிர்பார்க்குறோன்னா 100% குற்றம் இல்லாத ஒரு சபையை எதிர்பார்க்குறோம். நம்ம அதை நோக்கி போவோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் என்ன ஆகும்னா, நம்ம அவரோட ஐக்கியத்துல இருக்க முடியும். நம்ம அவர் சிந்திக்கிற மாரி சிந்திச்சு, நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதே மாரி தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில அவருக்காக நம்ம ஓட முடியும். நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கா? யோசிச்சு பார்ப்போம். வேதத்தை தியானிப்போம். அப்பதான் என்ன ஆகும்னா, நமக்கு அந்த பாவம்னா என்னன்னு தெரியும். 2வது வந்து நம்ம யாருக்கு நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கோம்? உலகப் பொருளுக்கா? இல்ல கடவுளுக்கா? உலகப் பொருளுக்கு நம்ம ஊழியம் செய்துட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம தேவனிடத்துல ஐக்கியமா இருக்க முடியாது. நம்ம அத விட்டு வெளிய வர கடவுள்ட்ட நம்ம வந்து ஸ்ட்ரென்த் கேட்போம். ஆவியானவர் குடுத்தாருன்னா, ஆவியானவர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்ம தேவன் மேல 100% அன்பு செலுத்த அவர் கிருபை தருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயேசு கிறிஸ்து மேல ஒரு ஐக்கியம் வந்துரும். நம்மளும் இயேசு கிறிஸ்துவைப் போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.